உங்களுடைய இருதயங்களை கிழித்து ஆண்டவரிடத்தில் வேண்டுங்கள் என்று சொல்லி, இருதய வேதனையோடு கூட நாம் வெளிப்புறமாக ஒரு வஸ்திரத்தை கீறுகிறது போல அல்ல, நம்முடைய இருதயங்கள் கீறி முறிக்கப்படுகிறது. அவ்வளவு அந்த வேதனையில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தரிடத்தில் அந்த இருதயங்களை கிழித்து நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரோடு மன்றாட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் நம்முடைய தப்புக்கு எல்லாத்துக்கும் சிற்றை கொடுக்கிற தேவன் அல்ல. அப்படி சிற்றை கொடுக்கிற தேவன் என்று சொன்னால் நினைவேக்கு யோனாவை போக சொல்ல மாட்டார். அப்படி போக சொல்லி அந்த மக்களை மனம் திரும்ப வச்சு தேவனிடைக்கே கொண்டு வர மாட்டார். ஆனால் அவர் தீங்குக்கு மனஸ்தாப்படுகிற ஒரு தேவன் ஆயிருந்தபடியினால யோனை செல்லப்படுகிறார். அதே போல் அவர் என்ன நீடிய சாந்தமும் கிருபையும் இரக்கமும் உள்ள ஒரு தெய்வம். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் பாவம் செய்து போனேன், தவறி போனேன் என்று சொல்லி நாம் நம்முடைய ஜீவனை மாய்க்க வேண்டிய தேவையில்லை. நம்முடைய தேவன் ஒரு மன்னிக்கிற ஒரு இரக்க குணமுள்ள ஒரு